பாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஒரு வேறு லெவல் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்னு வந்து சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, ஐ திங்க் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறது யாருன்னா நம்மளோட கேமராமேன் கௌதம் தான் வந்து பண்ண போகிறோம். கௌதம் வாங்க, அங்கேயே பார்க்க வாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இவன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட தான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து நம்ம கூடயே தான் இருக்காங்க கௌதம். இப்போ லாங் ஹேர் வந்து எதுக்காக வளர்த்துறேன்? சொல்லு இல்லை, லாங் ஹேர் ஃபுல்லாக வளர்த்தி அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஏதாவது மாஸ்க் காட்டிடுவோம் அப்படின்னு வளர்த்துலாம். ஆனால் நம்ம மூஞ்சிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இல்லை, லாங் ஹேர் எனக்கு நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து கட் பண்ணால் இதோட நல்லா இருப்பான். இப்போ நானும் லாங் ஹேர் வளர்த்திருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் கட் பண்ணிட்டேன். இவனுமே கட் பண்ணலான்னு சொன்னபோது ஓகேடா கட் பண்ணுறோம், ஒரு வீடியோவை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்போது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அண்ட் முக்கியமாக இப்போ நான் ஹேர் கட் பண்ணுறதுக்காக திருப்பூர் வந்து வந்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம கோயம்புத்தூரே தான் வந்து பண்ணுவோம். இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்காக திருப்பூர் வந்திருக்கேன். அது ஏங்கிறது எல்லாமே பார்ப்போம். சரி வாங்க இப்போ சலூனுக்கு போகலாம். Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. பாய்ஸ், இப்போ சலூன் வந்து வந்தாச்சு. சலூனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டே நைட் சலூன், திருப்பூரில் வந்து இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த சலூனுக்கு நான் வந்தது எந்த ஒரு ஸ்பான்சர்ஸ் இப்போ இல்லை பெய்ட் ரிவ்யூவில் கிடையாது. நான் ஏன் வந்தேன்னு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கே வந்து தெரியும். சலூனுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது ஏன் என்னங்கிறதெல்லாம் உள்ளே போய் பேசுவோம். லேட் பண்ண வேணாம், வாங்க போய் ஓனரை மீட் பண்ணிட்டு அப்படியே ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஹேர் கட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேர் கட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பிளட்டை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குது, ஸ்மூத்தான ஹேர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களோட ஹேர் மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணலாம். மொத்தம் 3 டைப்பில் வந்து இவங்க கிட்ட வந்து ஹேர் மாஸ்க் வந்து இருக்குது. பிளட் இன்டென்ஸ் சைன் ஹேர் மாஸ்க், பிளட் இன்டென்ட் மாய்ஸ்சர் மாஸ்க், பிளட் இன்டென்ட் மாய்ஸ்சர் ஹீட் ஸ்பா மாஸ்க். இந்த 3 டைப்பில் வந்து இவங்க கிட்ட ஹேர் மாஸ்க் வந்து இருக்குது. இதில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். பர்சனலாக நான் வந்து பிக் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சைன் ஹேர் மாஸ்க். இந்த இன்டென்ஸ் சைன் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லாவே இன்டென்ஸாக வந்து நர்சரைஸ் பண்ணி நம்மளோட ஹேரை ஸ்மூத்தாகவும் ஷைனியராகவும் சாஃப்டாகவும் 10 நிமிஷத்தில் வந்து கொண்டு வந்துடும். இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னா இதில் வந்து ரைஸ் இருக்குது, ஷைன் டானிக் வந்து இருக்குது, சில்க் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்துருக்கும். நீங்கள் சலூன் போகணுங்கிற தேவையே இல்லை, வீட்டிலேயே 5 to 10 நிமிஷத்தில் ஒரு பெஸ்ட்டான ஹேர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களோட ஹேரை வந்து இவங்களோட இன்டென்ஸ் ஷாம்பு வச்சு நல்லாவே வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே வந்து எடுத்துருங்க, தொடச்சிருங்க. தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் எடுத்து அப்படியே பொறுமையாக ரூட்ஸ்லேருந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 நிமிஷம் அப்படியே வந்து லீவ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வைங்க, பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து அந்த க்ளாஸி ஷைனியும் சரி ஸ்மூத்தையும் சரி உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். வாரத்துக்கு 1 நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதை தவிர எங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஹீட் ஸ்பா மாஸ்க் வந்து இருக்குது. இதில் வந்து மேஜர் இன்கிரியண்டாக ஜோஜோபா ஆயில் இருக்குது, விட்டமின் இ வந்து இருக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஷைனாக வச்சுக்கிட்டே வந்து நம்மளோட ஹேரை க்ரோத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ண வந்து சொல்லலாம். இதை தவிர உங்ககிட்ட இன்னொரு ஹேர் மாஸ்க்குமே வந்து இருக்கு, இன்டென்ட் மாய்ஸ்சர் ஹேர் மாஸ்க். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹேர் நல்லா மாய்ஸ்சராகவும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிளட் வந்து ஒரு பிரீமியமான ஹேர் கேர் அண்ட் ஸ்டைலிங் பிராண்ட். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒவ்வொரு தடவை ப்ராடக்ட்டை வாங்கும்போது உங்களோட ஆர்டர் வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்காக யூஸ் பண்ண போறாங்க. அதுவும் சம்பவம் ஃபவுண்டேஷன் சேர்ந்து பிளட் ஷைன் அகாடமி வந்து இதை பண்ணிட்டு இருக்கு. அது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். அவங்களோட விஷ் வந்து 10,000 உமன் எம்பவர் பண்ணுவது அவங்களோட விஷயம் வந்து இருக்கு. அது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அவங்களோட வெப்சைட் bblend.comல வாங்கும்போது Saran 2023 கோட் யூஸ் பண்ணா 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர Amazon, Flipkart, Nike ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஹேர் கட் பற்றி பார்ப்போம். ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? சிரிப்பு வருதா? பரவாயில்ல. ஸோ கோபி என்னோட கிளாஸ்மேட். ஆக்சுவலாக வீடியோ பண்ணுன்ட்டு 1 இயராக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது, அப்படியே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவன் கடையில் தான் பண்ணணுன்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. ஸோ திருப்பூரில் எங்கே மச்சான் ஷாப் வச்சுருக்கேன்?
கருமாரம்பாளையத்தில் இருக்க ஷாப்பு. கருமாரம்பாளையத்தில் இருக்குது. தூத்துக்குடி ரோடு கருமாரம்பாளையம். ஓகே, ஆல்ரெடியே வந்து ஷாப் கொஞ்சம் நல்லாவே ஃபேமஸான ஒரு ஷாப் தான். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் வேறு லெவலில் ரீச்சு. நான் எல்லா ஐடியுமே கீழே கொடுக்குறேன், லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கோபி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல்மேட்டு, 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படிச்சிருந்தோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி விட்டதே இவன் தான். எனக்கு சின்ன வயசில் ஹேர் நிற்கவே நிற்காது, குச்சியாக நீட்டிகிட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து இவன் அவங்களோட அண்ணா தானே அண்ணா கடையிலே வேலை பார்த்துட்டு அப்பவே படிச்சுட்டு இருந்தான். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சொன்னேன், மச்சான் ஹேர் நிற்கவே மாட்டேங்குதுரா அப்படின்னு சொன்னபோது, எங்கள் அண்ணா அடுத்த வாரம் ஊருக்கு போவாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நாங்கள் 2 பேர் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போயிட்டு சலூனை க்ளோஸ் பண்ணி ஹேர் கட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் என் முடி கொஞ்சம் நிற்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கண்டினியூஸாக வந்து கோபிக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்து திருப்பூர் வந்துட்டாப்புல. திருப்பூர் வந்து அப்படியே கடை போட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லாவும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து நம்மளோட ஃபோட்டோ தான் இருக்கும். நான் வெளியே சொல்ல, இவன் கேட்டு தான் பண்ணான், இது மாதிரி உன் ஃபோட்டோ அனுப்புடா அப்படின்ட்டு. இவன் கேட்டிருக்கவும் தேவையில்லை, பண்ணியிருக்கவும் தேவையில்லை, ஏன்னா கான்டாக்டே விட்டாச்சு. ஸோ இவன் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ இருந்து ஒரு நல்ல வீடியோ ஒன்று ஷாப்பில் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வீடியோ பண்ணுறதுக்கு வந்தாச்சு. கட்டும் ஒர்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் எதை சொல்ல விரும்புறியா? ஒன்றும் இல்லை, பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்க? இதை ஒரு 19 வருஷமாக. இல்லை, இங்கே கடை போட்டு திருப்பூருக்குள்ளே வந்து 6 வருஷமாக கடை, ஓன் ஷாப் 6 வருஷமாக வச்சுருக்கேன். திருப்பூருக்குள்ளே வந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. ஆமாம், திருப்பூருக்குள்ளே வந்து 12 வருஷம் ஆச்சு. ஓகே. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் உனக்கே தெரியும் அந்த விஷயம் தான். நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஓகே, ரொம்ப நல்ல பர்சன். நீங்கள் இங்கே கடைக்கு வரவங்களுக்கு நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலே வந்து தெரியும். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். இப்போ கட்க்கு வந்து போயிடலாம், கட் பண்ணிடலாம்ல. அதில் ஒரு ட்விஸ்ட்டு. கௌதம் இங்கே வாங்க, போயிட்டு அந்த நம்மளோட அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வா. ஸோ என்னடா சின்ன பசங்க மாதிரி ஸ்லேட் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, அங்கே காட்டுறா. தெரியுறமா எல்லா 3 பேரும்? இப்போது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரக்கட் ஹேர் ஸ்டைல், இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி ஹேர் ஸ்டைல். இப்போ கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனே சூஸ் பண்ண போகிறான், அவனுக்கு ரக்கடான ஹேர் ஸ்டைல் எடுக்கணும், வெட்ட போகிறோமா இல்லை கிளாஸியாக வந்து வெட்ட போகிறோமாங்கிறது. ஸோ இது 2ல் வந்து இது கூட ப்ரோ இந்தாங்க, இதை சஃபல் பண்ணுங்க ப்ரோ. திரும்பி நின்று கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டு. ஓகே ஓகே. இப்போ இது உள்ளே வாங்க ஃப்ரேம்குள்ளே வாங்க. ஸோ கௌதம் இதில் 2ல் ஏதாவது ஒன்று எடுங்க ப்ரோ. செகண்ட். கொடு. உனக்கு என்ன பண்ணணும்? உனக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்? ரக்கட் தான் வரணும். ரக்கட் தான் வந்திருக்கு. அது எப்படிடா, நானும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரே மாதிரி தான் நினச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்திருக்கு, ரக்கட் ஹேர் ஸ்டைல் தான் வந்திருக்கு. ஸோ ரக்கட்டில் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் கௌதம்? உனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பஸ்கட்டில் வந்து பஸ்ஸே ஷார்ட்டாக தான் இருக்கும். உனக்கு மேலே ஃபுல்லாக முடி எடுத்துடலாம், ஃபேட் பண்ணிடலாம், சைடில் மட்டும் முடி இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போது பிளான் என்னென்னா, நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சு தான் வந்திருந்தேன். மாடர்ன் முல்லட் வந்து ட்ரை பண்ணலாம். முல்லட்லேயே ரொம்ப, அதாவது ஃபாரின் ஸ்டைலில் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஊருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மாடர்ன் முல்லட் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கோம். பண்ணிடலாமா மச்சான்? பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்போ பண்ணிக்கலாம். சரி, இப்போ மாடர்ன் முல்லட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். டேரெக்டாக கட்குள்ளே போயிடலாம், வாங்க. நம்ம கௌதமுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மாடர்ன் முல்லட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் அப்பாக வந்து அதிகமாக இருக்கிற லாங் ஹேர் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜபிளாக வந்து பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வால்யூம் கொஞ்சம் அதிகம், போக போக வந்து அப்படியே லைட்டாக கம்மியாகிற மாதிரி வந்து ஹேர் கட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இது எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் கிஃப் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இதை முடிச்சதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற ஹேர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால, ரொம்ப லென்த்தாக விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கழுத்தோட எட்ஜில் வட்டு இருக்கிற மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிடும். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து கௌதம் லாங் ஹேர் வச்சதுனால ரொம்பவே வந்து டேங்கிள்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோம் வச்சு ட்ரையரை வச்சு அப்படியே வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணுறோம். அந்த டேங்கிள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேடுக்கு வந்து போகிறோம். ஸோ முல்லட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஃபேட் அடிச்சிடக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் ஏரியா மட்டும் அப்படியே லைட்டாக ஃபேட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே வந்து டேப்பர் ஈவனாக இருக்கிற மாதிரி டேப்பர் பண்ணிடும். ஸோ இப்போ லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னுமே கொஞ்சம் ஹேர் டேங்கிள்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்னரை வச்சு ஜஸ்ட் அயன் மட்டும் வந்து பண்ணுறோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி ஹேரை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கௌதமோட ஃபைனல் லுக் பார்க்க போகிறீங்க. 3, 2, 1 கோ.
பாய்ஸ் இப்போ ஹேர் கட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மாண்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ லுக் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கௌதம் கிட்டே கேட்டலாம். கௌதம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் வந்து இந்த ஹேர் கட்டு நினச்சதையுமே கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அந்த மலையாள வீடியோவில் வரும்ல ஒரு மீம், அந்த மாதிரி இருக்குமோன்ட்டு. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்குமே கட் பண்ணுற வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஆனால் ஃபைனல் லுக் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் இப்போது லுக் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா லாங் ஹேர் வளர்த்திட்டு ஷார்ட் ஹேர் கட் பண்ணும்போது, அதாவது மீடியம் லெவலில் கட் பண்ணும்போது இருக்கிற ஸ்ட்ரகிளில் மெயின் ஸ்ட்ரகிளே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப பெண்ட் ஆயிரும். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பெண்டாக இருக்கும். ஏன்னா லாங் ஹேர் வளர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி லுக்கை ரொம்ப பெட்டராக வந்து கொண்டு வந்திருக்கான். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ரொம்பவே வந்து பெட்டராக வந்திருக்கு. அண்டு சொல்லப்போனால் ரொம்பவே ஸ்கில்லான பர்சன் தான். நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொடுக்குறேன், கீழே லிங்க் இருக்கும், மஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் திருப்பூர் சரௌண்டிங் இருக்கீங்கன்னா மஸ்ட்டு கோபிக்கிட்ட ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமாக ஒவ்வொரு கட்டுமே இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு 4 பேர், இது என் ஃப்ரெண்டுங்கிறக்காகலாம் சொல்ல, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், 4 பேர் வந்தாலுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் அவசரமாக பண்ணி அனுப்பிவிடல, நீட்டாக பொறுமையாக பண்ணி அனுப்பிவிட்றான். அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக ஏதாவது லேண்ட்மார்க்கோடு சொல்லணுன்னா சொல்லியிருப்பான். இல்லை, நம்ம கருமரம் பஸ் ஸ்டாப் தான் திருப்பூர், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது கடைக்கு, அவ்வளோதான். அங்கே கருமரமலை பஸ் ஸ்டாப்னால நம்ம கடை இருக்கும். நம்ம லொக்கேஷனே வந்துட்டு நம்ம அதான் நம்ம கீழே மேப் லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ டைமிங் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க, ஏன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ் கோபி, ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்க. ஃபார்மலாக இருக்கும் ரொம்ப. சரி, ஓகே, இப்போது அவ்வளோதான். இன்னும் வீட்டுக்கு போகலாம். நம்மளோட சேனலில் இன்னும் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, கெத்தான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. நம்ம எல்லாருமே சேர்ந்து வேறு லெவலில் டெவலப் ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர் பாய்ஸ். பாய் சொல்லிடுங்க எல்லோரும்.